மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திண்ணை. இன்றைய நமது நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக திமுகவின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் மதிவாணன் இணைந்திருக்கிறார். பேசலாம். அவர் என்னைக்கு தமிழ்நாட்டில் கால் வச்சாரோ அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லா பிரச்சனைகளுக்குமே மூல காரணமும் அவர் தான் இருக்காரு, காரண காரணமும் அவர் தான் இருக்காரு. திமுகவுடைய கொள்கை வந்து ஆட்டுக்கு தாடியும் தேவையில்லை, நாட்டுக்கு ஆனரும் தேவையில்லைன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். எல்லா ஐபிஎஸ் ஆஃபீஸரும் நேர்மையாக இருந்தாங்களா? இன்னொரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இங்கே நம்ம பார்த்துக்கலையா? ஒரு தற்கூரிய 20,000 புக்கு படிச்சுன்னு சொன்ன ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், முன்னாள் ஐபிஎஸ் ஆஃபீஸரை. முதல்ல இந்த காலாவதியான அரசியல்வாதிகளை பற்றி பேசி நேரம் வீணாக்க வேணாம். முதல்ல சரி, நீங்கள் கேட்டதுனால நான் பதில் சொல்கிறேன். நீட் சம்பந்தமாக கேஸ் இல்லைன்னு யார் சொன்னா? இதுக்கு தான் சொல்கிறேன், 20,000 புக்கு படித்தா இப்படி தான் இருக்கும் மண்டையில். அப்புறம் ஓனருக்கு பதில் சொல்ல வேணாவா? நீங்கள் பண்ணு உள்ள உட்காந்து ஆதரிச்சா? இல்ல, அவங்க முன்னாள் தலைவர் ஜெயலலிதா அம்மா தான். இல்லை, அவங்க ஓனர் அமித்ஷா முன்னேற்ற கழகம். அப்புறம் அவர் அங்கேருந்து கேள்வி கேட்பாருல்ல, என்னப்பா நீ பாட்டு நம்மளும் எதிர்த்து உள்ள குரல் குத்தியாம அப்படின்னாருன்னா யார் போய் பதில் சொல்றது? நீங்க போய் காப்பாத்தீங்களா? மோடி, அமித்ஷா, பிஜேபி இந்த காம்பினேஷன் வந்து தன்னாட்சி பெற்ற எந்த அமைப்புகளையுமே வந்து தனியா செயல்பட விட்டது. வரி பகிர்வை பத்தி ஏதாவது தெரியுமா? ஜிஎஸ்டி பத்தி தெரியுமா? முதல்ல அந்த நடிகருக்கு ஜிஎஸ்டியோட ஃபுல் ஃபார்மா சொல்ல தெரியுமா? யாராவது ஒரு 4 பேராவது அரசியல்வாதியை கூட வச்சுக்கணும். 4 பேர் எல்லாம் விசிலடிச்சாங்க குஞ்சுகள் தான். இதுங்களை வச்சு நீங்க கட்சி நடத்தணும்னு நினைச்சா அதுக்கு நாங்க பொறுப்பா. 2026 தேர்தல்ல திமுகவிற்கும் தாவேகாவிற்கும் தான் போட்டி. நீங்க வேற கம்மி டெபாசிட் வாங்குறாரு பாருங்க நிக்கிற தொகுதியில. எந்த நிதியும் கொடுக்காத அவரை பார்த்து இவரால கேள்வி கேட்க முடியாது. கேட்டாரு, ஒரு நிமிஷம் பொதுக்குழுல கேட்டாரு. நீங்க பொதுக்குள்ள என்ன கேட்டீங்க? என்ன ஜி அவோ ஜி இதுல பாபு பஜா விக்க வந்துக்கிறீங்க? அரசியல் திண்ணை நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு மகிழ்ச்சிங்க சார். ஆளுநருக்கு எதிராக, அவருடைய செயல்பாடுகளுக்கு எதிராக தொடர்ந்த வழக்குல வெற்றி கிடைச்சிருக்கு. தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, எல்லா மாநிலங்களுக்குமே வந்து ஆளுநர் செயல்பாடுகள் வரையறுக்கப்பட்டிருக்கு. அவருக்குரிய அதிகாரம் இவ்வளவுதான் அப்படின்னு நீதிமன்றமே வந்து அறிவிச்சிட்டாங்க. இந்த வெற்றியை கொண்டாடுறீங்க. இந்த நேரத்துல இங்க ஒரு வழக்கும் இருக்கு, டாஸ்மாக் வழக்கு. அதுல சில கேள்விகளை நீதிபதிகளும் கேட்டிருக்காங்க. ஏன் நீதிமன்றத்தை அவமதிக்கிறீங்க? நீதிமன்ற நெறிமுறைகள் உங்களுக்கு நல்லாவே தெரியுமே அப்படின்னு சொல்லி. இல்ல, அதாவது மேல்முறையீடு பண்ணும்போது இது பண்ணக்கூடாதுன்றது சட்டமே இல்லையா? முதல்ல ஒரு விஷயம் லீகல் பாயிண்ட்ல இங்க கீழ்கோர்ட்ல வரும்போது மேல்கோர்ட்ல அப்பீல் பண்ணலாம். அந்த அடிப்படையில் தான் நாங்க செஞ்சோமே தவிர மற்றபடி வேற அது எந்த விதமான நோக்கமும் கிடையாது. முதல் ஒரு விஷயம். ஆனா நீங்க முதல் சொன்னது வந்து ஒரு சாதாரண வெற்றியா அதை நம்ம கடந்து போக முடியாது. ஆளுநருக்கு எதிரான ஒரு சட்ட போராட்டன்றது வந்து இந்த நாடு சுதந்திரம் வாங்கினதுல இருந்து இருக்கு. யாரும் மறந்துருக்க மாட்டாங்க. எஸ்ஆர் பொம்மை வழக்குல இருந்து, அதே மாதிரி 1974 ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் வெர்சஸ் சம்ஷேர் சிங் வழக்கையும் யாரும் மறந்துருக்க மாட்டாங்க. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பல்வேறு காலகட்டங்கள்ல இன்றைக்கும் கேரள மாநிலம் வந்து வழக்கு நிலுவையில் தான் இருக்கு. அதே மாதிரி பஞ்சாப் வழக்கு இன்னைக்கு நிலுவையில் தான் இருக்கு. மேற்கு வங்காளத்துடைய வழக்கு இன்னைக்கும் நிலுவையில் தான் இருக்கு. இப்படி ஆளுநர்களுக்கு எதிரான பிரச்சனைன்றது குறிப்பா பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம், குறிப்பா மோடி மாதிரியான ஆட்கள், அமித்ஷா மாதிரியான ஆட்கள் வந்ததுக்கு அப்புறம் மாநில உரிமைன்றது மொத்தமா குழி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கு. மாநில சுயாட்சின்றது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கு. பல தடவை இந்த ஆளுநர் வந்து தன்னுடைய அதிகாரத்தை மீறி, தன்னோட வரம்பை மீறி பேசுனதை யாரும் மறந்துருக்க மாட்டோம். அது அவர் பேசின சனாதன சம்பந்தப்பட்டதா இருக்கட்டும், இல்லை ரிஷிகளாலும் முனிவர்களாலும் இந்த நாடு உருவாக்கப்பட்டதுன்னு சொன்னதா இருக்கட்டும், இல்லை ஜியு போப், கால்டுவெல், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கட்டும், யாரும் மறந்துருக்க மாட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் கொடுக்குற ஒரு உரையை வாசிக்காம புறக்கணிச்சதா இருக்கட்டும், இல்லைன்னா தமிழ்நாடுடைய அரசு லட்சணையை நீக்கிட்டு அவர் ஒரு அழைப்பிதழ் போட்டதா இருக்கட்டும், இல்லைன்னா அவர் இஷ்டத்துக்கு அந்த உரையில இருந்து பெரியாரை நீக்கிறது, அம்பேத்கரை நீக்கிறது, சமூக நீதியை நீக்கிறது, தலைவர் கலைஞருடைய பேரை நீக்கிறதுலாம் வந்து நம்ம யாரும் மறந்துருக்க மாட்டோம். அதாவது அவர் என்னைக்கு தமிழ்நாட்டில் கால் வச்சாரோ அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லா பிரச்சனைகளுக்குமே மூல காரணமும் அவர் தான் இருக்காரு, காரண காரணமும் அவர் தான் இருக்காரு. ஸோ அவருடைய செயல்பாடுன்றது வந்து
இன்னைக்கு உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கிற இந்த 10 மசோதாவை நீங்க பாருங்களேன். ஆமா. எல்லாமே கல்வி சம்பந்தப்பட்டது. ஸோ எந்த கல்வி நம்மள படிக்கக்கூடாதுன்னு சொல்லி யார் பேரை சொல்லி நீங்க நிர்வாகமோ, ஆட்சியோ பண்றீங்களோ, அந்த கல்விய நீங்க தடுக்குறீங்க. இப்போ உங்களுக்கு சம்மட்டி அடி அடிச்சிருக்கு. இன்னைக்கு இல்ல. நீங்க ஆர்டிகிள் 163 இருக்கட்டும், ஆர்டிகிள் 164 இருக்கட்டும். 2மே பார்த்தீங்கன்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவைக்கு தான் முழு அதிகாரம் இருக்குன்னு சொல்லுது. எந்த இடத்துலயும் வந்து ஆளுநருக்கு ம். அதிகாரம் இருக்குன்னு சொல்லவே கிடையாது. இத பல வழக்குல உச்சநீதிமன்றமும் சொல்லி, சொல்லி, சொல்லி பார்த்து, கடைசியில உச்சநீதிமன்றம் அந்த வாக்குல உங்களுடைய நம்பகத்தன்மை இல்லை, உங்களது ஆமா. ஏற்புடையதா இல்லை, உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆமா. இப்படி எல்லா இடத்துலயும் ம். ஜட்ஜ்மெண்ட்ல ஆளுநர வந்து தலைமையிலேயே கொட்டு கொட்டுன்னு கொட்டிறாங்க உச்சநீதிமன்றம். ம். கொட்டிட்டு தங்களுக்கு உரிய அதிகாரமான 142 பயன்படுத்தி நாங்களே மசோதாவுக்கு ஒப்புதல் தரோம் 10 அப்படின்னு சொல்றாங்க. மசோதாக்கும் வேற வழி இல்லாம ஒப்புதல ஒப்புதலே குடுக்குறோம். தரோம் ஆமா, அப்படின்னு அததான் சொல்லியிருக்காங்க. சொல்றேன். ம். அப்போ செயல்படாத ஒரு ஆளுநர் எதுக்கு இங்க இருக்கணும்? நம்ம கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லுன்னு சொல்லுவாங்க. ம். அந்த அடிப்படையில பார்த்தா, பல்வேறு கொட்டு வாங்குன அவரு, இதுக்கப்புறமா எப்படிங்க இருக்காருன்னு எங்களுக்கு தெரியல. நியாயமா அது பார்த்தா அவரு எல்லாருக்குமே பொருந்தும். இப்போ நீதிமன்றம் வந்து பல்வேறு நீங்க சொன்ன மாரி நிறுத்தி வைக்க அதிகாரம் இல்ல, நம்பகத்தன்மையற்றதா இருக்கு. உங்க செயல்பாடு தனி அதிகாரம் கிடையாது. கெடு குடுத்துருக்காங்க. மாநில அரசு சொல்வத பின்பற்றணும். அமைச்சரவையின் கருத்துக்கள கேட்கணும் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள சொல்லியிருக்காங்க. அதுக்காக ஆளுநரே தேவையில்லன்னு சொல்லல நாங்க முதல்ல இருந்து உச்சநீதிமன்றம். சொல்றது திமுகவுடைய கொள்கை வந்து, ம். ஆட்டுக்கு தாடியும் தேவையில்ல, நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லன்னு தான் நாங்க சொல்றோம். ம். முதல்ல இருந்து எங்க கோட்பாடு அதுதான். பட் இருக்கும்போது அதுக்கு மரியாதை குடுத்தோம். இந்த நிமிஷம் வரைக்கும் ஆளுநர நாங்க புறக்கணிக்கல. எந்த இடத்துலயுமே. ஆளுநர் உரைய அவர் முறைப்படி வாசிக்கிறார். இதே நீங்க பக்கத்துல இருந்த மாநிலத்துல நீங்க பார்த்திருப்பீங்க, ஆளுநர புறக்கணிச்சுட்டு சட்டமன்றம் நடத்துனாங்க. அப்படி நாங்க செய்யலையே. பதவிக்கு உரிய மரியாதையும், கண்ணியத்தையும் நாங்க குடுக்குறோம். ஆனா அத அவர் காப்பாத்திக்கிட்டாருன்னு தான் கேள்வி. சோ அவர் தன்னுடைய செயல்பாடால முழுக்க முழுக்க அந்நியப்பட்டு நிக்கிறாரு. ம். இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துக்கிட்ட கொட்டு வாங்கி நிக்கின்னு இருக்காரு. அவர் அது உணர மாட்றாருன்றது தான் பிரச்சனை. ம். இன்னைக்கும். நீங்க வேணா பாருங்க, இன்னும் 2, 3 நாள்ல அவர் ஏதாவது ஒண்ணு திரும்பவும் வளருவாரு. மாற்றமே இருக்கு. எனக்கு அவர் மேல ஒரு நம்பிக்கை இருக்குது. அவர் நிச்சயமா ஏதாவது ஒண்ணு வளருவாரு. ஆனா இதுக்கப்புறம் வளர்னாருன்னா, உச்சநீதிமன்றம் பார்த்துன்னு இருக்குன்றத அவர் மறக்கக்கூடாது. இல்ல இந்த ஒளர்றாரு, இதெல்லாம் வந்து ஒரு உயரிய பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு ஆளுநர பார்த்து பேசலாம் அந்த மாரியான இல்ல நீங்க வார்த்தைகள. சொல்ற வார்த்தை, அவர் அந்த பதவிக்குரிய கண்ணியத்தோட அவர் நடந்துக்கிட்டாருன்னு நீங்க சொல்லுங்க. நான் இப்ப கூட கண்ணியத்த மீறி பேசல. சரியா பேசுங்கன்னு சொல்றேன். உளறல்னா ஒண்ணும் பெரிய தவறான வார்த்தை கிடையாது. சரியா பேசுங்க. ஆனா நீங்க ஓகே. உங்களுக்குன்னு ஒரு பவர் இருக்குல்ல. ம். இந்த அரசியலமைப்பு சட்டம் ஆளுநருக்குன்னு ஒரு அதிகாரம் குடுத்திருக்கு. அதன் பிரகாரம் நீங்க செயல்படுங்கன்னு தான் நாங்க சொல்றோம். ம். அத கடந்து போவாதீங்க. அது ஏன் உங்களுக்கு? ஓகே. நீங்க பலமுறை ஆளுநர் மேல வச்ச குற்றச்சாட்டு, ஆளுநர் அரசியல் பேசுகிறார். அவர் பதவிய ராஜினாமா பண்ணிட்டு, தேர்தல்ல நின்னு போட்டியிட்டு வந்து அரசியல் பேசட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பட் அத பத்தின எந்த விவாதமும் அங்க நடக்கல அப்படிங்கிறது உங்களுக்கு அது ஒரு மைனஸ் தானே. அப்ப அவர் மீண்டும் மீண்டும் இல்ல, இல்ல. அரசியல் பேச அதாவது தானே செய்றாரு. அரசியலமைப்பு சட்டமும், உச்சநீதிமன்றமும் என்ன பண்ணும்னா, அந்த அரசியலமைப்பு சட்டத்துல என்ன இருக்கோ அதுதான் அவங்க பேசுவாங்க. நாம பேசுறது ஒரு அரசியல் கட்சி பேசுறது வேற. ம். பட் உச்சநீதிமன்ற நீதிபதி பேசுற ஒரு விஷயம், ஒரு கட்டத்துக்கு மேல அவர் ஒரு வார்த்தை சொன்னாங்கல்ல. அதாவது அரசியலமைப்பு சட்டத்த உருவாக்குனவர்கள் நல்லவர்களாக இருந்தாலும், செயல்படுத்துறவர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்க. அது வந்து இந்த வார்த்தைக்கு ஈக்குவலா ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா உங்களால? வார்த்தையே கிடையாது. சோ உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெளிவா அடிச்சுட்டாங்க. ம். யார பத்தியும் கவல. அவங்க யோசிச்சது ஒண்ணே ஒண்ணுதான். அரசியலமைப்பு சட்டத்த மட்டும் தான் அவங்க பார்த்தாங்க. இந்த நாட்டுல இருந்த பெரியவர்கள் உருவாக்குனது எத பத்தியும் இவருக்கு கவலைப்படுறதில்ல ம். ஆளுநர். அப்படின்றத அவங்க தெளிவா பார்த்துட்டாங்க. அவருடைய செயல்பாடுல ஏற்கனவே இதே உச்சநீதிமன்றம் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுச்சு? நீங்க பேசுங்கன்னு சொல்லுச்சு. ம். பேசுனாரா? ஆளுநரும் இவர் என்ன ரிப்ளை அரசும் அனுப்புறாரு? பேசி முடிவெடுக்கும். 200ல எனக்கு பவர் இருக்கு. எனக்கு டைம் கிடையாதுன்றாரு. அது எப்படி டைம் இல்லாம ஒரு விஷயம் இருக்கும்? இப்ப வச்சுட்டாங்கல்ல. 30 நாள் இல்ல 90 நாள். முடிவு எடுத்து அனுப்புங்க. அப்போ ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான வெற்றி. மாநில உரிமையை பேசுற, மாநில சுயாட்சியை ம். பேசுற எல்லா மாநிலத்துக்கான வெற்றி. திரும்பவும் சொல்றேன். ம். இவர ஏதோ ஒரு நோக்கத்துக்காக நாக்பூர்ல இருந்து இங்க அனுப்பிச்சுறாங்க. அவரு அனுப்பிச்ச நோக்கம் வேற ஒண்ணு. நடந்தது வேற ஒண்ணு. இதுக்கு மேல அவரு இருந்தாருன்னா, அது அவருக்கு தான் அவமானம். எங்கள பொறுத்தவரைக்கும். இதே முயற்சிய இதே போல ஒரு தீர்மானத்தையும் சட்டசபையில ஏற்றுனாங்க. அன்றைக்கு முதலமைச்சரா இருந்த ஜெயலலிதா அம்மா 1994 ஜனவரியில. பட் அவங்க அன்னைக்கு எடுத்த முயற்சி வெற்றி பெறல. இன்னைக்கு வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எடுத்த முயற்சி வந்து வெற்றி பெற்றிருக்கு. நீதிமன்றமே
வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க. இத திமுக எப்படி பாக்குது? அதான் சொல்றேன்ல, ம். மிகப்பெரிய வெற்றி. நாங்க எப்பயுமே எல்லா மேடையிலும் சொல்லுவோம். ம். திமுகவுடைய சட்ட போராட்டம்ன்றது சாதாரணமா இருக்காது. 99.9% வழக்குகள் வந்து திமுக தோக்கவே தோக்காது சட்ட போராட்டத்துல. ஏன்னா, எங்களுடைய சட்டத்துறை இருக்குல்ல, அது வந்து ஒவ்வொரு பின்னையும் யோசிச்சு தான் செய்வாங்க. நாங்க பல வழக்குல சொன்னோம். இதுல வந்து இவர் கொட்டு வாங்குவாரு, கொட்டு வாங்குவாருன்னு சொன்னோம். அவர் கேட்கவே இல்ல. அவர் வந்து பொதுவா வந்து சொல்லுவாங்கல்ல, படிச்சதெல்லாம் இங்க அறிவு இல்ல. ம். அத நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்றது அறிவு. ஓகே. அவர் படிச்சதெல்லாம் தப்பா புரிஞ்சுகிட்டாரு. அதான் பிரச்சனை அவரு. அவர் தப்பா புரிஞ்சுகிட்டு நடந்துட்டாரு. அதோட விளைவு இன்னைக்கு உச்சநீதிமன்றம்கிட்ட கொட்டு வாங்கியிருக்காரு. சரி. கொட்டு அவரு வாங்குறது உணரணும். ஓகே. ஆளுநர் அவர்கள் உணரட்டும். அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு? ஆனா, இப்ப வரைக்கும் மௌனமாவே கடந்துட்டு இருக்காரே ஆளுநர். அதான் நான் சொல்றேன்ல, கொஞ்சம் பாருங்க, நீங்க வெயிட் பண்ணுங்கன்றது. சரி. ஓகே. ஏன்னா, அவருக்கு வந்து பெருசா புரிதல் இருக்காது. அவரு அவரு சொல்ற அந்த ஜீன் அந்த மாரி. ஒரு முன்னாள் ஐபிஎஸ் ஆபீசர். அவரு எங்கருந்து வந்தாருன்னு யோசிச்சு பாருங்களேன். எல்லா ஐபிஎஸ் ஆபீசரும் நேர்மையா இருந்தாங்களா? இன்னொரு ஐபிஎஸ் ஆபீசர் இங்க நம்ம பாத்துக்கலையா ஒரு தற்கூரிய 20,000 புக் படிச்சேன்னு சொன்னவர் ஐபிஎஸ் ஆபீசர், முன்னாள் ஐபிஎஸ் ஆபீசர. பார்த்தோமா இல்லையா? பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம் இன்னைக்கு வரைக்கும். இப்போ உங்களுக்கு எதிரா அரசியல் பேசுறாருன்றதுக்காகவே அவர தற்குறின்னு ஈஸியா சொல்லிட்டு போயிடுவீங்களா? கன்டென்ட் தானே முக்கியம். ம். நீங்க என்ன பேசுறீங்கன்றது முக்கியம். சரி. அதாவது இந்த நாடு ரிஷிகளாலும், முனிவர்களாலும் உருவாக்கப்பட்டதுன்னு சொன்னாரு ஒரு மேடையில. அதாவது இன்னொரு இடத்துல சொல்றாரு, நான் நிறுத்தி வச்சாலே நிராகரிக்கப்பட்டதுக்கு சமம்ன்னு சொன்னார் ஒரு மேடையில. ஆமா. இது எதெல்லாம் எங்கருந்து அவர் படிச்சுட்டு வந்தாரு? அதத்தான் நான் சொல்றேன். திரும்ப இதெல்லாம் எங்க இருக்குன்னு கேட்கிறேன். அரசியலமைப்பு சட்டத்துல எங்க இருக்கு? வித் ஹோல்டுன்றதுக்கு ஒரே ஒரு வார்த்தை நிராகரிக்கப்பட்டதுன்னு அர்த்தமா? எந்த டிக்ஷனரில இருக்கு? அப்ப அவர் தற்கூரின்னு சொல்லாம என்ன சொல்றது? சோ எங்களுடைய கேள்வி நியாயமான கேள்வி. அதுக்கு அவர்கிட்ட பதில் இல்ல. இல்ல அவருக்கு இருந்த ஒரு விஷயத்த அவரு அது வந்து பிளஸ்ஸா எடுத்துக்கிட்டாருன்னு வச்சுக்கலாம். நம்ம அதுல வந்து அந்த நீங்க 800 ஒரு வழக்கு இல்ல. நான் திரும்ப அதிகாரத்தின்படி சொல்றேன். இல்ல அண்ணன் நிறுத்தி பொன்முடி வைக்க அண்ணனை அதிகாரம் வந்து இருக்குன்னு இருக்கு. டியூரேஷன் வந்து வரையறுக்கப்படல. இப்பதானே நீதிமன்றம் டியூரேஷன சொல்லியிருக்காங்க. இல்ல இப்போ நீங்க ம். டியூரேஷன் இல்லன்றதுக்காக ம். எல்லா மசோதாவும் நம்ம அப்படி கிடப்புல போட முடியாதுல்ல. கல்வி சம்பந்தப்பட்ட மசோதா. இன்னைக்கு ஒரு துணைவேந்தர் இல்லைன்னா அங்க எப்படி நிர்வாகம் பண்ணுவீங்க? வேந்தரே இல்ல எப்படி நிர்வாகம் பண்ணுவீங்க? அப்ப அதெல்லாம் ஒரு கேள்விக்குறியா இருக்குல்ல. அப்ப கல்வி சம்பந்தப்பட்ட ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா, ஒரு யுனிவர்சிட்டி எடுக்கணும் அப்படின்னா யார் வச்சு எடுப்பீங்க? அதுதான் நீங்க கேள்வி. சோ நீங்க தடுக்கிறது அத்தனையும் கல்வி சம்பந்தப்பட்டது. நீங்க 10 மசோதாக்களும் எல்லாத்தையுமே தப்பு தப்பா பேசுறீங்க. திரும்ப சொல்றேனே, நீங்க அமைதியா இருந்தா கூட பிரச்சனை இல்ல. அவர் தப்பு தப்பா பேசினாரு. இப்ப அண்ணன் பொன்முடி அண்ணனை வந்து பதவி ஏற்கணும்னு சொல்லிட்டு செய்யும்போது திரும்ப கோர்ட்ல குட்டு வாங்கினாரா இல்லையா? யாரும் மறக்கலையே. அண்ணன் செந்தில் பாலாஜி அண்ணனுக்கு வந்து நான் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க மாட்டேன்னு சொன்னாரா இல்லையா? நம்ம அவர் ட்ராக் அவர் வந்ததுல இருந்தே வெறும் பிரச்சனை மட்டும் தான் பண்ணாரே தவிர, இந்த மக்களுக்காக என்ன நல்லதாவது பண்ணியிருப்பாரா ஆளுநரா இருந்து? ஏதாவது ஒரு இடத்துல மாநிலத்தோட உரிமைக்காக குரல் கொடுத்திருப்பாரா? ஏதாவது ஒரு இடத்துல ஒன்றிய அரசுகிட்ட பேசி நிதி வாங்கி கொடுத்திருப்பாரா? என்ன செஞ்சிருக்காரு? சொல்லுங்க. ஒண்ணும் கிடையாது. சரி. சோ அதனால அவர் வந்து எங்கள பொறுத்தவரைக்கும் ஒரு தற்கூரி தான். ம். அவரோட உரிமைகளுக்காகவே அவர் இன்னும் போராடிட்டு இருக்காரு. இப்ப சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வேற நீங்க இழுத்து விட்டுருக்கீங்க. அந்த போராட்டத்துல இருந்தே அவர் இன்னும் வெளியில வரல. சரி. கொட்டு வாங்குறத பத்தி நீங்க பேசிட்டு இருந்ததுனால, டாஸ்மாக் வழக்குல தமிழக அரசும் ஒரு கொட்டு வாங்கியிருக்கு. அத கொட்டு பத்தி வாங்கல. நம்ம நான் திரும்ப பேசலாமா? முதல்லயே சொன்னேன். ம். அதாவது கீழ் கோர்ட்ல இருக்கும்போது மேல் கோர்ட்ல முறையிடக்கூடாதுன்னு எங்கேயுமே இல்ல சட்டத்துல இடம் முறையிட இல்ல. கூடாதுன்னு இல்ல. முறையிட்டிருக்கோம்னு சொல்லணும்ல கோர்ட்ல. ஏன் எங்க நேரத்த நாங்க வீணடிக்கிறீங்கன்னு ஹியரிங் வரும்போது கேட்டாங்கல்ல. தான் சொல்ல முடியும். திரும்ப சொல்றேன். ஹியரிங் வரும்போது தான் சொல்ல முடியும். ம். லீகலா சொல்றேன். இப்ப நீங்க வந்து நம்ம இன்னைக்கு பெட்டிஷன் போடுவோம். ம். நம்பர் ஆவறதுக்கு 2 நாள் கூட ஆகும். கோர்ட் ப்ரொசீஜர்ல இருக்கும்ல அது தெரியும். இன்னைக்கு நான் அப்ளை பண்ணுவேன். 2 நாள் கழிச்சு கூட நம்பர் ஆகும். ம். நம்பர் ஆகி அன்னைக்கு தான் என்னைக்கு கேஸ் வரும்னு தெரியும். ம். சரிங்களா? இந்த 2 நாளைக்குள்ள நாங்க மேல்முறையீடு பண்ணலாம். அதுல இடம் இருக்குன்னு தான் நாங்க சொல்ல வரோம். இல்ல இங்க So, டைம் கேக்குறீங்க. அதாவது நான் நீதிபதிகள் சொன்ன வார்த்தை என்ன? டைம் கேக்குறீங்க. அப்ப கூட நாங்க அன்னைக்கு வந்து நான் சுப்ரீம் திரும்ப கோர்ட்ல சொல்றேன். முறையிடுறோம்னு அன்னைக்கு சொல்லலையே. 2ம் ஒண்ணா வந்துடுச்சு. ம். அங்கேயும் ஒரே வந்துடுச்சு, கோர்ட்ல இங்கேயும் வந்துடுச்சு. 2 நான் கோர்ட்ல அதுதான் சொன்னேன். இன்னைக்கு நம்ம அப்ளை பண்ணுவோம். ஆனா நம்பர் ஆவறதுக்கு 2 நாள் கூட ஆகும்னு சொல்றேன். ம். நீங்க யார வேணா கேளுங்க. கோர்ட் ப்ரொசீஜர பொறுத்தவரைக்கும். இதுதான் நிதர்சனமான உண்மை. சோ அங்க முதல்ல வந்ததுனால நாங்க இங்க சொன்னோம். ம். இது தப்பு கிடையாது. ம். சோ அவங்க எத வேணா சொல்லிருக்கலாம். சுப்ரீம் கோர்ட் எடுத்துக்க மாட்டேன்னுச்சு விசாரணைக்கு. நீங்க அங்கேயே போய் அது ஒண்ணும் தப்பு இல்ல. பார்த்துக்கோங்கன்றாங்க. திரும்பவும் சரி சொல்றேன். ஏன் வேற சட்ட மாநிலத்துக்கு போராட்டமே மாற்ற கோரி ஏன் கேக்குது தமிழக எது அரசு? புரியல. வேறு மாநிலத்திற்கு இந்த விசாரணையை மாற்ற கோரி ஏன் கேக்குது? வேறு மாநிலத்துக்கு மாத்த சொல்லி கேட்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அண்ணன் ரகுபதி அவர்கள் தெளிவா பிரஸ் மீட்ட சொல்லியிருக்கோம்.
சரி, அப்ப சுப்ரீம் கோர்ட்டை ஏன் அணுகுனீங்க? சுப்ரீம் கோர்ட்டை நாங்க எதுக்கு அணுகுறோம்னா, ம். நீங்க ஈடிய மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லன்னு தான் நாங்க அணுகுறோம். ம். இப்ப ஈடியோட வழக்கு வரலாறு படிச்சோம்னா, அது இன்னும் ரொம்ப மோசமா இருக்கும். உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மேலயும் நம்பிக்கை இல்லையா திமுகவிற்கு? அதாவது அது ட்ரையலே வரல, விசாரணையே வரல. அதுக்குள்ள நீங்க நீதிபதி மேல நம்பிக்கை இல்ல இல்லன்னா அதுக்குள்ள இல்ல தானே நீங்க ஆ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கீங்க. அதாவது ஆ. சுப்ரீம் கோர்ட் போன பெட்டிஷன் வேற, இதோட பெட்டிஷன் வேற. ம். புரியுதுங்களா? நீங்க 2த்தையும் ஒண்ணா போட்டு குழப்பக்கூடாது. சரி. 2த்தையும் நம்ம ஒண்ணா குழப்புனோம்னா பதில் கிடைக்காது. நான் தான் தெளிவா சொல்றேன். ம். எதனால 2 வந்ததுக்கான காரணம் சொல்லிட்டேன். ம். இந்த இஷ்யூ வந்ததுனால சரி நாங்க ஏத்துக்கின்னு வாபஸ் வாங்கிட்டோம். முடிஞ்சு போச்சு. அதுல பெருசா யோசிக்க வேண்டிய ஒண்ணும் இல்லையே. ம். என்ன வேற வேற பெட்டிஷன்? இப்போ இது வந்து முதல்ல நாங்க இங்க அப்ளை பண்றோம்ல. இந்த அப்ளை பண்ணும்போது, இங்க இவங்க என்ன சொல்றாங்க, இடி வந்து நாங்க ரூல்ஸ் பிரகாரம் பண்ணோன்றாங்க. ம். எந்த இடத்துலயும் வந்து நீங்க 6 மணிக்கு மேல வந்து எல்லாரையும் வந்து விசாரிக்கலாம் அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இல்ல. ம். அது நீங்க அப்படியே விசாரிக்கனாலும் அங்க பெண் ஊழியர்கள்லாம் இருந்தாங்கன்னா, அதுக்கேத்த நீங்க பெண் ஆபீசர் வச்சு பண்ணீங்களான்றதெல்லாம் வந்து அது கோர்ட்ல இருக்கும்போது நான் ரொம்ப பெருசாவா அத நம்ம பேச முடியாது. ம். சரிங்களா? அது எல்லாம் அவங்க எவிடன்ஸ் குடுப்பாங்க. ஸோ அந்த எவிடன்ஸ் இங்க என்ன கட்டத்துல இருக்கு? அது என்ன மாரி வரப்போது? ஒரு நாள் முன்ன பின்ன ஆயிடுமான்றது அதான் சொல்றேன்ல. இன்னைக்கு அப்ளை பண்ணீங்கன்னா 2 டேஸ் லேட் ஆயிடுச்சு. இல்ல 3 டேஸ் கூட லேட் ஆயிடுச்சு. ஓகே. அது அப்படின்னா தொடர்பாகவும் கேள்வி கேட்டாங்க நீதிபதிகள். நீதிபதிகள் முதல்ல அந்த வழக்கு விசாரித்திருந்த நீதிபதிகள் முதல்ல விலகுனாங்க அந்த வழக்கு விசாரணையிலருந்து. அது பிறகு வேறு நீதிபதிகள் வந்தாங்க. அப்ப அவங்க உங்ககிட்ட கேட்டாங்களா? நீங்க 6 மணிக்கு மேல எந்த விசாரணையும் நடத்தினதே இல்லையா மாநில அரசுன்ற கேள்விகளும் கேள்வி கேட்கப்பட்டது. யாரும்னா கேட்கலாமே. ம். கேள்வி கேட்கறத பத்தி நான் சொல்லவே இல்லையே. ம். நடைமுறையா அங்க என்ன நடந்ததுன்னு நான் பேச இங்கேயும் முடியும். நடந்திருக்குல்ல இல்ல நான் அப்படிங்கிறது தானே அதுதான் அது சொல்றேன்ல. பொருள்படும். நான் அங்க ம். என்ன நடந்ததோ அத பத்தி தான் பேச முடியும். ம். நீங்க வேற ஒண்ணு உதாரணம் சொன்னீங்கன்னா, அத பத்தி பேச தயாராகுறேன். ம். நீங்க வேற எதுன்னு சொல்லுங்க, நான் அத பத்தி பேச இல்ல தயாரா மாநில அரசு 6 மணிக்கு மேல எந்த விசாரணையும் செஞ்சது இல்லையா? அப்படின்னு கேட்டாங்களா இல்லையா? கோர்ட் கேக்குதுன்னா, அந்த ம். கோர்ட் குறிப்பிட்டு எந்த சம்பவத்த கேக்குதுன்னு சொல்லுங்க. நான் அத பத்தி விசாரிச்சு இந்த பேசலாம் சார். டாஸ்மாக் வழக்குல நீங்க இல்ல, வச்ச இல்ல. இப்போ குற்றச்சாட்டு என்ன? டாஸ்மார்க் வழக்கு தான் போயிட்டு இருக்கு. ஆமா. டாஸ்மார்க் வழக்குல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்னொரு வழக்கு எதையோ பேசுறாங்கன்னு சொன்னா, எந்த ம். வழக்குன்னு சொல்ல இல்ல சொல்லுங்க அவங்கள. அததான் சொல்றேன். இப்போ 6 அவங்க மணிக்கு சொல்லவே இல்லையே மேல எந்த வழக்குன்னு. பொத்தம்பொதுவா பேசிட்டு போறாங்களே. ஒரு நீதிபதி பொத்தம்பொதுவா எப்படி பேச முடியும்? ம். இங்க நடந்தது, எத்தன மணிக்கு நடந்தது, இந்த சம்பவம் நடந்ததுன்னு சொன்னா, அதுக்கு ஏத்த ம். மாரி நாங்க பேச தயாரா இருக்கோம். ம். அங்க இல்லையே. இல்லாத போது நான் எப்படி நானா பதில் சொல்ல முடியாதுல்ல. குறிப்பிட்டு புள்ளிவிவரத்தோட குடுத்தா சொல்லணும். தான் இந்த பதில் இடத்துல சொல்ல இப்ப இது டாஸ்மார்க் அலுவலகம்னு பேசுறோம். நீங்க இன்னொரு அலுவலகம் எதுன்னு சொல்லுங்க. அதுல என்னைக்கு நடந்ததுன்னு சொல்லுங்க. அத பத்தி நம்ம விவாதம் பண்ணிடலாம். நான் தயாரா இருக்கிறேன். ம். நீதிபதிகளுக்கு இதேதான் பதில் குடுத்தீங்களா? ஆ. இப்ப நீங்க கேள்வி கேட்டீங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். சரி. அங்க கோர்ட் சம்பந்தமா பேசும்போது நம்ம சீனியர்ஸ் அத ஓகே. பத்தி கொட்டு பேசுவாங்க. வைக்கிறது, கொட்டு வைக்கிறதுங்கும் போது மீண்டும், மீண்டும் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்குலயும், நீங்க பதவியில இன்னும் தொடரணுமா? தொடரணுமான்னு ஒரு கேள்விய நீதிமன்றம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அப்ப ஏன் இந்த நிர்பந்தத்திலயும் இவர் பதவியில தொடரணுமா? அப்படின்னு ஒரு கேள்வி எழும்ல. ஒரு தொடரக்கூடாதுன்னு எங்கேயும் இல்ல, குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அதிலிருந்து குற்றமற்றவர் நிரூபிச்சுட்டு இல்ல, வந்துட்டு அப்புறம் இல்ல நான் தொடரலாமே! கேட்கிறேன். ஆ. இந்த சட்ட பிரகாரம் இந்த பிரிவின் கீழ் இவர் வந்து இப்ப அமைச்சரா இருக்க முடியாதுன்னு சொல்லுங்க. அடுத்த நிமிஷம் போயிடுறோம். ஒரே நிமிஷத்துல வேலை முடிஞ்சிரும். ம். இப்ப நீதிமன்றத்துல என்ன கடைசி ஸ்டேட்மெண்ட் அதான் ஆயிருக்கு? நேத்து அதானே சொன்னாரு. ம். அப்படி எங்கேயும் இல்லையே அரசியலமைப்பு சட்டத்துல. நாங்க மீறல. நாங்க எங்கேயும் இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணல. ம். அப்படின்னு தெளிவா தானே அஃபிடேவிட் குடுத்துருக்கோம். ம். ஸோ அரசியலமைப்பு சட்டம் என்ன உரிமை ஒரு மனிதனுக்கு குடுக்குதோ, தனி மனிதனுக்கு, அதத்தான் நாங்க செய்றோமே தவிர, நாங்க எங்கேயும் சட்டத்த மீறி ஒரு இடத்துலயும் திமுக எந்த காலத்திலயும் செய்யாது. சரி. திமுக நாடகம் நடத்துகிறது. ஏன் வந்து வக்ஃபுக்கு வந்து தீர்மானம் போடுறாங்க. நாங்க வந்து உச்சநீதிமன்றத்த நாடுவோம் அப்டின்றாங்க. அ ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்துக்கு போடுறாங்க. நீட்டுக்கு மட்டும் நாடகம் மட்டும் தான் நடத்திட்டு இருப்பாங்க. ஏன் வழக்கு தொடரலாமே அப்டின்னு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேட்டிருக்காரு. முதல்ல இந்த காலாவதியான அரசியல்வாதிகள பத்தி பேசி நேரம் வீணாக்க வேணாம். முதல்ல. சரி நீங்க கேட்டதுனால நான் பதில் சொல்றேன். நீட் சம்பந்தமா கேஸ் இல்லன்னு யாரு சொன்னா? இதுக்கு தான் சொல்றேன். 20,000 புக்கு படிச்சா இப்படிதான் இருக்கும் மண்டையில. சரக்கு இல்லாமயே இருக்கும். சோ மண்டையில இல்ல சரக்கு இல்லன்னா இந்த டாஸ்மாக் மாரி வழக்குல இருந்து நீங்க இன்னும் வெளில வரலன்னு நெனைக்கிறேன். நீங்க அதாவது எங்க கிராமத்து பழக்கத்துல சொல்லுவாங்க. சரக்குன்னா நீங்க அந்த சரக்கு நெனச்சு அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. அதாவது மூளையில வந்து விஷயம் இல்லன்னு அர்த்தம் அதுக்கு. ம். இப்போ 2 ஐபிஎஸ் பத்தி தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இல்ல நீங்க யார பத்தி கேள்வி கேட்டாலும் அவங்கள பத்தி தானே பதில் சொல்ல சரி. முடியும். நான் டாக்டர் பத்தி நீங்க ஐபிஎஸ் பத்தி கேட்டா நான் ஐபிஎஸ் பத்தி பதில் சொல்றேன். ஓகே. நீங்க டாக்டர் பத்தி கேட்டா டாக்டர் பத்தி சொல்றேன். அவங்க யாரு? நீங்க 20,000 புக் படிக்க முடியுமா? சொன்னாரா இல்லையா? நீங்க அத ஏத்துக்கிறீங்க. அவர் மண்டையில விஷயம் இல்லன்னு சொன்னா ஏத்துக்க மாட்டீங்க. நான் என்ன பதில் சொல்றது இதுக்கு? இப்போ நீட் பெண்டிங் இப்போ வரைக்கும் பெண்டிங்ல இருக்க. இன்னொரு தர நாடாளுமன்றத்திலயும் நம்ம குரல் கொடுக்கிறோம். சட்டமன்றத்திலயும் குரல் கொடுக்கிறோம். ம். சட்ட போராட்டமும் நடத்துறோமே. ம். இந்த 3 விஷயமும் ஒரே நேரத்துல செய்யற நாங்க, எப்படி எங்கள பார்த்து நீங்க குறை சொல்ல முடியும்? ம். சரி. பிரச்சனைய திசை திருப்புறதெல்லாம் நோக்கம் கிடையாது. ம். அது பெண்டிங்ல இருக்குது. அதுக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. நாங்க திரும்பவும் சொல்றோம். வெயிட் பண்ணுங்க. திமுகவுடைய சட்ட போராட்டம்ன்றது சாதாரணமா இருக்காது.
ஆனா முடிவு நல்லா இருக்கும். ம். இப்போ இந்த ஆளுநர் தொடர்பான இந்த தீர்ப்பு வந்ததுமே, முதலமைச்சர் அவர்கள் சட்டசபையிலேயே அத பத்தி பேசுனாங்க. ஆ எல்லாருக்கும் பாராட்டையும் பகிர்ந்தாங்க. ஆனா அதிமுக, பாஜக வெளிநடப்பு செய்திருக்காங்க. பாஜக வெளிநடப்பு செய்தது கூட ஓகே. அதிமுக வெளிநடப்பு செய்தத எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா, அவங்களுடைய முன்னாள் தலைவரே ஜனவரி 1994ல இந்த தீர்மானத்த சட்டசபையிலேயே நிறைவேற்றியிருக்காங்க. அத அவங்க வாதாடி நீதிமன்றம் வரைக்கும் போய் வெற்றி பெற முடியல. அத இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுக செஞ்சிருக்கு. ஆனா அதை எதிர்க்கிறாங்க அதிமுகவினர். அப்புறம் ஓனருக்கு பதில் சொல்ல வேணாவா? நீங்க பண்ணு உள்ள உட்காந்து ஆதரிச்சா? இல்ல அவங்க முன்னாள் தலைவர் ஜெயலலிதா அம்மா தானே. இல்ல அவங்க ஓனரு அமித்ஷா முன்னேற்ற கழகம். அப்புறம் அவரு அங்கருந்து கேள்வி கேட்பாருல்ல. என்னப்பா நீ பாட்டுன்னு நம்மள எதிர்த்து உள்ள குரல் குத்தியாம அப்டின்னாருன்னா, யார் போய் பதில் சொல்றது? நீங்க போய் காப்பாத்துவீங்களா? அதெல்லாம் முடியாது மேடம். மேல இல்ல ஓனர் கோச்சுப்பாரு. அன்அஃபிஷியலா ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கீங்க. அதிமுக, பாஜக கூட்டணி உறுதின்னு இப்ப வரைக்கும் அஃபிஷியலா எந்த ஸ்டேட்மெண்ட்டும் வரலையே. அப்படி இருக்கும்போது அப்ப நம்ம எப்படி இத அமித்ஷா பேச போய் எதுக்கு முடியும்? பாத்தீங்க? தமிழக நலன் கருதி அவங்க பல கோரிக்கைகள வச்சுட்டு வந்திருக்காங்க. குடுக்காத இப்போ நிதிய குடுங்க. நீங்க ஆமா. எதிர்க்கட்சி தலைவர் தானே. ம். மாற்றம் இல்லல்ல. மாற்றம் இல்ல. இங்கருந்து போகும்போது எதிர்க்கட்சி தலைவர் தானே போனீங்க. கண்டிப்பா. மாற்றம் இல்லல்ல. இத சென்னை ஏர்போர்ட்ல நின்னு, இதெல்லாம் என்னோட கோரிக்கை. இது சம்பந்தமா குடுத்துக்க போறேன் அப்டின்னு போ வேண்டியது தானே. எதுக்கு 3 கார் மாறி போணும்? நாங்களா சொன்னோம் 3 கார் மாறி? இல்ல நாங்க தான் வேணாம்னு சொன்னோமா அமித்ஷா கிட்ட? அது உங்க விருப்பம். நீங்க எத வேணா பண்ணுங்க. ஆனா சொல்லிட்டு பண்ணுங்கப்பா. ம். தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டுருக்காங்களா உங்களுக்கு? ம். இப்போ ரைடு நடக்கும்போது நேரு அவர்கள் அமைச்சர் நேரு அவர்கள் நிர்மலா சீதாராமன் சந்திச்சதாக ஒரு செய்தி வந்திருக்கு. எல்லா ஊடகங்கள்லயும் வந்துச்சு. அப்போ அது அபிஷியலான சந்திப்பா? அவர் சொல்லிட்டு தான் போய் சந்திச்சாரா? நீங்க ஆதாரம் குடுங்க. நானு எடப்பாடி வந்து அமித்ஷாவ சந்திச்சதுக்கு வீடியோ தரேன். ம். நீங்க வேணா எங்கால சந்திச்சதுக்கு வேணா குடுங்க. அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் எல்லாம் பேசுவோம். வெளியில வந்துச்சே சார். காட்டுங்க பாப்போம். ஊடகங்கள்ல. அதாவது ம். நம்ம ஆளுங்க இஷ்டத்துக்கு ஏதாவது அந்த பழைய ஃபோட்டோ எடுத்து போட்டுக்கின்னு, ம். இந்த இன்னைக்கு இருக்கிற காலத்த பத்தி உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. ம். டேட்டோட, டைமோட, வீடியோவோட காட்டுங்க. இன்னைக்கெல்லாம் அப்படிலாம் மாற முடியாது மேடம். சரி, காலம் மாறி ஓகே. போச்சு மேடம். டாஸ்மாக் அ ஊழல்னு ஒரு வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. அது ஒரு விஷயம் இப்ப இருக்கு. அதுபோக அமைச்சர் நேரு அவர்கள் தம்பி தொடர்பான பல இடங்கள்ல ரெய்டு நடந்திருக்கு. இதெல்லாம் எதற்கான ஒரு மூவ்மெண்ட்ன்னு நினைக்கிறீங்க? அதாவது மோடி, அமித்ஷா, பிஜேபி இந்த காம்பினேஷன் வந்து தன்னாட்சி பெற்ற எந்த அமைப்புகளையுமே வந்து தனியா செயல்பட விட்டதில்ல. அது சிபிஐயா இருக்கட்டும், ஈடியா இருக்கட்டும், இன்கம் டேக்ஸா இருக்கட்டும், இல்ல இந்திய தேர்தல் ஆணையமா இருக்கட்டும். இது எதுவுமே அதோட வேலைய அத செய்ய விட்டதே கிடையாது. ம். ஏன்னா, ஈடியோட ட்ராக் பார்த்தீங்கன்னா, 1970 1900 இந்த 54ல ஆரம்பிக்கப்படுது. சுமார் ம். 70 வருஷம் இந்த அமலாக்கத்துறை ஆரம்பிக்கப்பட்டு, ம். கடந்த 10 வருஷத்துல ம். 5000 வழக்குக்கு மேல பதியப்பட்டிருக்கு. ஆனா தண்டனை பெற்றவங்கன்னு பார்த்தா வெறும் 40 பேர் தான். அதுல எதிர்க்கட்சி சார்ந்தவங்க 95% பேர வந்து நீங்க இடி சார்பா கைது பண்றீங்க. ம். என்னோட ஒரே கேள்வி, உங்க கூட இருக்கிறவங்க, உங்க நண்பர்கள் யாருமே தப்பு பண்ணலையா? சார் அப்படி தப்பு பண்ணா அஜித் பவார உள்ள சேர்த்துக்கினா அவரு புனிதவதி ஆயிடுவாரா? இல்ல ஹேமந்த் பிஸ்வாஸ் புனிதவன் ஆயிடுவாரா? எங்கேயாவது ஒரு இடத்துல ம். இடி நடுநிலையா செயல்பட்டு இருக்கா? அதே இதுவரைக்கும் சரி. இதுவரைக்கும். அதே கேள்வி தான் பாஜகவினரும் கேட்கறாங்க. தமிழகத்திலயும் லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்கு. அந்த துறையும் அந்த துறை மேல இதே போல தான் குற்றச்சாட்ட நீங்க வைப்பீங்களா? முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் மீது பல வழக்குகள் இருக்கு. அந்த வழக்குகளும் இதே போல தான் வந்து பூஜிக்கப்பட்டதா? சேர்க்கப்பட்டதா? இல்ல ம். இத சொன்னது யாரு? கேள்விய நான் கேட்கிறேன். இல்ல தற்கூரி அண்ணாமலையா? இல்ல வேற யாரான்னு கேட்கிறேன். அதுக்கு ஏத்த மாரி பதில் சொல்லுவேன். ம். இப்போ அந்த தற்கூரி அண்ணாமலையா இருந்தா, திரும்பவும் அங்க புரிதல் இல்லன்னு தான் சொல்லணும். ம். ஏன்னா, முன்னாள் அமைச்சர்கள் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஆளுநர் வந்து பர்மிஷன் குடுக்கணும். குடுக்கணும். கரெக்ட்டுங்களா? ம். எத்தன அமைச்சர்கள் மேல முன்னாள் அமைச்சர்கள் மேல நடவடிக்கை எடுத்து இந்த ஆர்.என். ரவி அனுமதி குடுத்தாரு? சொல்லுங்க அந்த நபர. ம். அப்போ டிவிஎஸ்சி வழக்கு அந்த போட்டது தான் மனுக்கள்லாம் ஒரு நிமிஷம். நீங்க அனுப்பியிருக்கீங்களா? ஆமா. ஆளுநர்ட்ட? நிக்கிற பெண்டிங்ல அதுவும் ஒண்ணு தானே. முன்னாள் அமைச்சர்கள் மேல ம். உச்சநீதிமன்றம் சொன்னதுக்கு அப்புறம் தான் விஜயபாஸ்கர் மேலயும், ரமணா மேலயும் நடவடிக்கை சொல்லி ஆளுநர் அனுமதி குடுத்திருக்காரு. மீதிங்க இருக்கவங்க மேலலாம் கே.சி. வீரமணி, கரூர் விஜயபாஸ்கர், ம். வேலுமணி தங்கமணி அனுமதி குடுத்துட்டாரா? ம். நீங்க எதிர்க்கட்சியா இருந்த காலத்துல நாங்களும் சொல்றோம். டெண்டர் முறைகேடு வழக்குல இருந்து, ம். அதுக்கு அடுத்தது வந்து வாக்கி டாக்கி ஊழல்ல இருந்து, எல்இடி வாங்குன ஊழல்ல இருந்து, இறக்குமதி ஊழல்ல இருந்து எல்லாம் ஒரு பட்டியலே குடுத்திருக்கோம். ம். எதுக்காவது ஆர்.என். ரவி அனுமதி குடுத்தாரா? இதான் என்னோட கேள்வி. ம். நீங்க ஏதாவது கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அங்க போய் கேளுங்க. ம்.
எங்களை இல்ல கேள்வி நீங்க வந்து இந்த தன்னாட்சி பெற்ற இந்த அமைப்புகள் மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கும்போது மாநிலத்திலே லஞ்ச ஒழிப்புத்துறை எல்லாம் இருக்கு. அப்ப அந்த அமைப்புகளும் இதே போலதான் செயல்படுதுன்னு எடுத்துக்கலாமான்னு கேக்குறேன். இடி வந்து உங்க மீது ஒரு வந்தா நிமிஷம் மட்டும் இடி நீங்க இப்படி ஒரு ஒரு குற்றச்சாட்டை நிமிஷம் ஒரு வைக்கிறீங்களே. நிமிஷம் இடி ம். ஒருத்தர் மேல இது பண்ணிச்சுன்னா அவங்க கைது பண்ணிடுறாங்க. ம். நம்ம அப்படி கைது பண்ண முடியுதான்னு கேட்கறேன். அதான் என்னோட பேஸ் கேள்வியே. ஒரு இடி ஆபீசரையே கைது பண்ணி வச்சிருக்கீங்க. அவர் பண்ணது தப்பு, அவர் மாட்டினாரு, அதனால வச்சாரு. நாங்க ம். என்ன பண்றோம்? அவரை விட்டு நல்லவரா இருக்க சொல்லுங்க. ம். அவர் தப்பு பண்ணாரு, நாங்களா போய் பண்ணது பண்ணணும். அவர் தப்பு பண்ணாரு, அவர் மாட்டினாரு. நாங்க கேட்கறது முன்னாள் அமைச்சர்கள் மேல ம். நடவடிக்கை எடுக்கணும்னா, அதிகாரம் எங்க கையில இருக்குதா, உங்க கையில இருக்குதா? இவ்வளவுதான் கேள்வி. சோ நீங்க இடியையும் டிபிஎஸ்சியும் ஒண்ணா பார்க்கக்கூடாது. அது வேற, இது வேற. சரி. அது இடில சஞ்சய் மிஸ்ரா வழக்குன்னு யாருமே மறக்க மாட்டாங்க. ம். உச்சநீதிமன்றம் எத்தனை தடவை கேள்வி கேட்டுச்சு, வேற ஆபீசர் இல்லையா, வேற ஆபீசர் இல்லையான்ட்டு. அதனால இங்க அந்த மாதிரிலாம் யாருமே இல்லையே. அதனால ஒரு சம்பவத்தை ஒரு சில நபர் சொல்றாங்கன்னா, அந்த புரிதலோட சொன்னாங்கன்னா நம்ம பதில் சொல்றதுக்கு நல்லா இருக்கும். இந்த புரிதல் இல்லாம அதை சொன்னா அந்த மாதிரி இருந்தா நம்ம என்ன பண்ண முடியும்? சரி. தமிழக வெற்றிக் கழகம் விஜய் அவர்கள் உங்களை நோக்கி கேள்விகளை முன் வச்சிருக்காரு. சிலிண்டர் விலை ஏற்றத்திற்கு முதலமைச்சர் வந்து கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. நீங்களும் தான் தேர்தல் வாக்குறுதியா குடுத்தீங்க 21ல மானியமாக ரூ. 100 வழங்கும்னு. குடுத்தீங்களா? நீங்க தேர்தல்ல வெற்றி பெறுவதற்காக செய்ய முடியாத பல வாக்குறுதிகளை குடுத்துட்டு, இன்னும் செய்யாம இந்த மாரி நாடகம் ஆடிட்டு இருக்காங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. இப்போ இவரு ஏன் குறுக்க வராரு? ஒரு அரசியல் கட்சி தலைவர் சார். இல்ல 80 அதாவது லட்சத்துக்கும் அதிகமானோர் உறுப்பினரா சேர்ந்திருக்காங்களாம் இல்ல அவங்க கட்சியில. அதாவது ஆ. அந்த அவர் வந்து ஒரு கேள்வி கேட்கிறாருன்னு வச்சுங்களேன். முதல்ல அரசியல்னா என்ன? பட்ஜெட்னா என்ன? நிதி பகிர்வுனா என்ன? மாநில உரிமைனா என்ன? ம். இந்த டைம்ல பேச வேண்டிய அவசியம் என்ன? ஒரு கேள்வி ஒண்ணு கேட்குறீங்க. நீங்க ஒரு அரசியல் கட்சி தான். எந்த நேரத்துல பேசுறீங்க, என்ன பேசுறீங்க 2ம் முக்கியம். ம். சரிங்களா? இப்போ மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு முன்னாடியும், ம். மோடி ம். ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா 2014க்கு அப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, ம். 2014க்கு முன்னாடி அந்த அந்த நடிகருக்கு வந்து நான் என்ன கேட்கிறேன்னா, வரி பகிர்வை பத்தி ஏதாவது தெரியுமா? ம். ஜிஎஸ்டி பத்தி தெரியுமா? முதல்ல அந்த நடிகருக்கு ஜிஎஸ்டியோட ஃபுல் ஃபார்மா சொல்ல தெரியுமா? நான் கேட்கிறேன். அதாவது இந்த நேரத்துல இத பேச வேண்டிய அவசியம் இல்ல. 1. சரி நீங்க பேசுறீங்க. இப்ப நடிகர்னா ஒண்ணுமே தெரியாது. நடிகர் அரசியல் வரக்கூடாதுன்னு சொல்றீங்களோ? யாரு வேணா அரசியலுக்கு வாங்க. ம். ஏன் ஏன் வந்தீங்கன்னு கேட்கவே இல்ல. ம். என்ன பேசுறீங்கன்னு கேட்கிறேன். சிலிண்டர் அப்போ விலை வந்து வரேன். இல்ல இல்ல வரேன். நான் விலை சொல்றேன். ஏற்றம் நீங்க கேள்வி பண்றாங்க. எனக்கு புரிஞ்சிடுச்சு. முதலமைச்சர் நீங்க கண்டனம் நீங்க தெரிவிக்கிறாரு. புரிஞ்சிடுச்சு. முதலமைச்சரை நோக்கி ஒரு கேள்விய நீங்க வைக்கிறாங்க. புரிஞ்சிடுச்சு. ஆ. நான் பேசுறேன். ஏன் நான் வந்து 2014க்கு அப்புறம் வரி பகிர்வு பத்தி பேசுறேன்னா, ம். மாநிலத்துக்கான வரி பகிர்வு குறைஞ்சிருக்கா? குறையலையா? முதல் கேள்வி. குறைஞ்சிருக்கு. குறைஞ்சிருக்கு. ம். 2வது நமக்கு தரதா சொல்லப்பட்டு ஒத்துக்கொண்ட திட்டங்கள். இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன். உதயமின் திட்டத்தை நீங்க ஏத்துக்கிட்டா 48,500 கோடி நாங்க கடனை ஏத்துக்கிறேன்னு சொன்னாங்க. ஏத்துக்கிட்டாங்களா? அந்த நடிகருக்கு ஏதாவது தெரியுமா அத பத்தி? அந்த 48,500 கோடி யார் கட்டுறது? பழைய அதிமுக அடிமை ஆட்சி எடப்பாடியோட ஆட்சியில அதை நடைமுறைப்படுத்திட்டீங்க. அது போய் கையெழுத்து போட்டு வந்துட்டீங்க. இப்ப அந்த 48,500 கோடி யார் பதில் சொல்றது? அத பத்தி இல்ல ஒரு நிமிஷம் நான் பேசிடுறேன். இப்போ இங்க கொண்டு வரப்பட்ட மகளிர் உரிமை தொகையா இருக்கட்டும், இல்ல காலை சீட்டுண்டியா இருக்கட்டும், இல்ல இது இல்லம் தேடி கல்வியா இருக்கட்டும், இல்ல நான் முதல்வன் திட்டமா இருக்கட்டும், இல்ல மக்களை தேடி மருத்துவமா இருக்கட்டும், இல்ல இன்னுயிர் காப்பகம் திட்டமா இருக்கட்டும், இல்ல புதுமை பெண் திட்டமா இருக்கட்டும், இல்ல தமிழ் புதுவன் திட்டமா இருக்கட்டும், இல்ல காலை சீட்டுண்டி திட்டம். இதுக்கெல்லாம் நிதி யார் கொடுக்குறா? ஒன்றிய அரசு நிதி நடத்துறோம். 1. இதெல்லாம் மாநில அரசுக்கு இருக்கிற கடன் சுமை இல்லாம இதெல்லாம் நம்ம திட்டமா நிறைவேற்றுறோம். அதுக்கு அடுத்தது மழை வெள்ளம் வந்தபோது நிதி கொடுத்தாங்களா ஒன்றிய அரசு? சரி இப்போ வந்து எஸ்எஸ்ஏ திட்டத்தை ஏத்துக்கிட்டாதான் நான் வந்து கல்விக்கான நிதியை கொடுப்பேன்னு சொல்றாங்களே, அது எங்க இருக்குது? கல்விக்கான நிதி, விளையாட்டுக்கான நிதி, மொழிக்கான நிதி. ஒரு நிமிஷம், எந்த நிதியும் கொடுக்காத அவரை பார்த்து இவரால கேள்வி கேட்க முடியாது. கேட்டாரு. ஒரு நிமிஷம், பொதுக்குழுல கேட்டாரு. நீங்க பொதுக்குழுல என்ன கேட்டீங்க? என்ன ஜி அவோ ஜி இதுல பாபு பஜா விக்க வந்துக்கிறீங்க. ஒரு அரசியல் தலைவரா நீங்க பேசுனா நாங்களும் அரசியல் தலைவர் மாதிரி பேசுவோம். நீங்க உங்களுக்கு தான் வடசென்னை ஸ்லாங்ல பேச தெரியும், நாங்க அதோட நல்லா பேசுவோம். ஆனா நீங்க தான் சாப்பிட முடியாது அப்படின்லாம் கேட்டாரு. மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர். அதாவது தமிழ்நாட்டுக்கு தண்ணி தமிழ்நாட்டுக்கு தண்ணி காட்ட முடியாது, தமிழ்நாடு தண்ணி காட்டும் உங்களுக்கு அப்படின்லாம் பேசினாரு. இப்போ நிதியை ஒதுக்குங்க அப்படின்னு பேசினாரு. இப்போ நான் கேக்குறேன், இப்ப இருக்கிற பிரச்சனைகள்ல எத்தனை இடத்துல ஒன்றிய அரசை பார்த்து அவர் கேள்வி கேட்கிறார்?
நிதி எங்களை வந்து நாங்க எங்களுக்கு எங்ககிட்ட எங்க பாருங்க நல்லா வாங்குற வரி புரிஞ்சு பணத்தை எனக்கு நல்லா எங்களுக்கு திரும்ப எங்களுக்கு பகிர வேண்டியதை கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. எங்களுக்கு நாங்க கொடுத்த வாக்குறுதி ம், நடிகரை விட எங்களுக்கு நல்லா தெரியும். அதுல ம், மாற்றம் கிடையாது. ஒவ்வொன்னா நிறைவேத்திட்டே இருக்கோம். ம், 100% நிறைவேத்திட்டோம். நாங்க யாருமே எந்த இடத்துலயும் பேசவும் இல்ல. ம். எங்களுக்கு நாம 95% நிறைவேத்திட்டோம்னு சொல்றீங்க. நிச்சயமா அதுல மாற்று கருத்து கிடையாது. ம். நிதி நாங்க நிறுத்திருக்கிற எல்லா திட்டமும் நீங்க பாத்தீங்கன்னா, நிதி சம்பந்தப்பட்டதா தான் இருக்கும். கல்வியோ, வேலைவாய்ப்போ, சுகாதாரமோ, கட்டமைப்போ நாங்க எந்த இடத்துலயுமே நிறுத்தல. கடன் வாங்கியாவது நாங்க செய்றோம். ஆனா நிதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு கல்வியிலே காரணகர்த்தா, நெறைய இருக்கே சார். மூலகர்த்தா மடிக்கணினி யாரு? குடுக்கல இன்னும். ம். சைக்கிள் பல பிள்ளைங்களுக்கு குடுக்கல. மடிக்கணினி குடுக்கல. இப்போ இன்னைக்கு கூட ஒரு ஒரு பள்ளி வந்து ஒரு ஊராட்சி ஒன்றிய பள்ளி வந்து இடிஞ்சு இப்ப விழுந்து தமிழ் 4 முதல்வன் பிள்ளைகள் வந்து திட்டமோ, புதுமை காயமடைஞ்சிருக்காங்க. திட்டமும் நாங்க சொல்லி அறிவிக்கப்பட்ட திட்டமா? நடைமுறைப்படுத்துறது. ஒரு அ, நிமிஷம். காலிச்சீட்டு திட்டத்த நாங்க தேர்தல் சொல்லாம அறிக்கையில அறிவிச்ச சொல்லியிருந்தோம். திட்டம் வரவேற்கிறாங்க மக்கள். திருப்பி சொல்றேன். வரவேற்கலன்னு ஒவ்வொரு சொல்லல. ஆ, திட்டத்தையும் பார்த்து நிதி ம். சுமையும் பார்த்து தான் நாங்க நிறைவேத்துறோமே தவிர, சரி. நீங்க இவங்க பேசுற அதுக்காக குடுத்த வாக்குறுதிகள நிறைவேத்த நிறைவேற்றாம மாட்டோம் ஆட்சியே நாங்க எப்ப முடிய போகுது சொன்னோம்? சார். இன்னும் நாங்க 10 எப்ப மாசம் தான் இருக்கு. திரும்ப நாங்க தான் ஆட்சிக்கு வரப்போறோம். கவலையப்படாதீங்க. அப்ப நீங்க அந்த வாக்குறுதி குடுக்கும்போது, வாக்குறுதிய இந்த ஒரு 5 நிமிஷம். ஆண்டு முடிஞ்சு அடுத்த 5 ஆண்டு வரும்போது தான் நான் ஒரு நிமிஷம். நிறைவேற்றுவேன்னு சொல்லி தான் அதாவது வாக்குறுதி குடுத்தீங்களா? கொஞ்சமாவது ஆ. மோடியும், பிஜேபியும் மனசாட்சியோட நடந்துப்பாங்க. ம், மாநில உரிமைக்கு கொஞ்சமாவது மதிப்பு குடுப்பாங்க. ம், மாநிலத்துடைய வரி பகிர்வுல கொஞ்சமாவது கஷ்டத்த ஏத்துப்பாங்கன்னு நாங்க நெனச்சோம். ம், ஆனா இவங்க ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னும்போது, நாங்க எங்களுடைய சோர்ஸில் தான் நாங்க தயார் பண்றோம். ம், இன்னைக்கு 10,00,000 கோடிய அந்நிய முதலீடு ஈர்த்திருக்கோம். இந்தியாவிலேயே நாங்க சொல்லல. ம். 9.69% பொருளாதார வளர்ச்சியில நம்பர் 1 மாநிலமா தமிழ்நாட்ட ஓகே. உருவாக்கியிருக்கோம். அதிகப்படியான 30,00,000 பேருக்கு மேல வேலைவாய்ப்பு உருவாக்கியிருக்கோம். இதெல்லாம் எந்த கட்டமைப்பால வந்தது? யாரால வந்தது? இன்னைக்கு 48,00,000 தொழிற்சாலைகளோட நம்பர் 1 மாநிலமா தமிழ்நாடு இருக்கு. யாரோட கட்டமைப்பு? இன்னைக்கு இந்தியாவிலேயே பாதுகாப்பான மாநிலமா நம்பர் 1 என்சிஆர்பி டேட்டால இருக்கு. நான் சொல்லல. ஒன்றிய அரசு குடுத்த டேட்டா. எல்லா இடத்துலயும் சக்சஸ் மட்டுமே குடுத்திருக்கோம். இந்த நடிகருக்கு தன்னோட இருப்ப காட்டணும். எங்க முதலாளி கோச்சிக்க போறாருன்னு சொல்லி, அவரு ரூ. 50 பேசணும்னு இவரு ரூ. 100 எடுத்து பேசினா மக்கள் எடுபடும்னு நினைக்கிறார். ஆனா எங்களுக்கு ஞாபகம் இருக்கு. நிதி சுமை சரி பண்ண மக்களுக்கான குடுத்த வாக்குறுதி ஒவ்வொன்னையும் நாங்க நிறைவேத்துவோம். நாங்க நிறைவேத்த மாட்டோம்னு சொல்லல. அந்த நடிகரோட எங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இல்ல குடுத்த வாக்குறுதிகள நீங்க நிறைவேற்ற மாட்டோம்ன்னு சொல்லல. நிதி கஜானா காலி, ஆ நிதி பற்றாக்குறை இருக்கு. எல்லாமே நீங்க வந்து பல இடங்கள்ல சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் வாக்குறுதிகள நிறைவேற்றாத அரசு அப்படின்னு தானே உங்களுக்கு வந்து இப்போ ஆட்சியே முடிய போகுதே! யார் சொன்னா? மக்கள் சொன்னாங்களா? மின்சாரம் வந்து மாதம் மக்கள் மாதம் இல்ல, இல்ல. ஒரு நிமிஷம், ஒரு கணக்கெடுக்கப்படும்னு நிமிஷம். சொன்னீங்க. ஒரே சிலிண்டர் நிமிஷம். மானியம் 100 ஒரு குடுக்கப்படும்னு ஒரு சொன்னீங்க. நிமிஷம். ஒரு ஆ, கேள்வி எனக்கு புரியுது. ம், மக்கள் யார் இங்கன்னா இறுதி எஜமானர்லாம் மக்கள் தான். ம். அத யாருமே மறுக்க முடியாது. மக்கள் சொல்றாங்களே ஒரு சார், நிமிஷம், மானியம் ஒரு குடுக்குறேன்னு நிமிஷம், நீங்க ஒரு குடுக்கலையே! நிமிஷம். அதுக்கு தான் மின்சாரம் வந்து இல்ல அதுக்கு ஆ, தான் எத நீங்க உதாரணம் எடுத்துக்க முடியும் ம், அப்டின்னா, தொடர்ச்சியா 12 வெற்றி. 1 இல்ல, 2 இல்ல. ம், யாருக்கு குடுத்தாங்க தமிழ்நாட்டு மக்கள்? ஒரு சட்டமன்றத்துல ஒருத்தர ஜெயிக்க வச்சா, பாராளுமன்ற தேர்தல்ல வேற ஆள ஜெயிக்க வைப்பாங்க. பாராளுமன்றத்துல ஒருத்தர ஜெயிக்க வச்சா, சட்டமன்றத்துல தொடர்ச்சியா வெற்றிய குடுக்குறோம். அப்ப என்ன அர்த்தம்? சார். மக்கள் எங்கள ஏத்துக்கிறாங்க. ஒரு நிமிஷம். 2021ல மக்கள் உங்கள எங்கள ஏத்துக்கிறாங்க. தேர்ந்தெடுத்திருக்காங்க. நீங்க பல்வேறு வாக்குறுதிகள குடுத்தீங்க. உங்கள நம்பி உங்கள தேர்ந்தெடுத்திருக்காங்க. அடுத்து ஒரு நாடாளுமன்ற தேர்தல் வருது. நாடாளுமன்ற தேர்தல் முதல்வர மாற்றக்கூடிய தேர்தல் இல்ல. பிரதமர நிர்ணயிக்கக்கூடிய தேர்தல். மோடி வேணுமா? வேண்டாமா? அதுதான் அந்த தேர்தல். அதற்கான ஓட்ட தானே போடுவாங்க. அது 40க்கு 40 எங்களுக்கு வெற்றி குடுத்துட்டாங்க. இது மக்கள் எங்க மீது வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை அப்படின்னு சொல்றத எப்படி எடுத்துக்கிறது? மக்கள் 2 விஷயமும் யோசிப்பாங்க. இல்ல, பிரதமரா யார் வரணுங்கிறதையும் இல்ல. இப்ப யோசிச்சிருப்பாங்க இல்லையா? பிரதமரா யார் வரணும் அப்படின்னு யோசிக்கும்போது, நீங்களே இங்க அத தானே இருக்கிற முன்னெடுத்து தானே இந்த இங்க தேர்தல இருக்கிற சந்திச்சீங்க. மக்கள் ம். இங்க ஆட்சிய பத்தி கணக்கே போட மாட்டாங்களா? நீங்க என்ன சட்டமன்ற தேர்தல், திடீர்னு நாடாளுமன்ற தேர்தல் இருக்கே திடீர்னு சார். அவர மாரியே பேசிட்டீங்க. இல்ல சார். நீங்க தேர்தல எத வச்சு இந்த நாடாளுமன்ற தேர்தல எத வச்சு நீங்க சந்திச்சீங்க? பிரதமர் வேட்பாளர் மோடி பிரதமராக வந்துறக்கூடாது. அத வச்சு தானே நீங்க இல்ல. தேர்தல சந்திச்சீங்க. எங்களுடைய சாதனைகள சொல்லியிருக்கோம். ம். திரும்பவும் சொல்றேன். எங்களுடைய உங்கள சாதனைய பிரதான பேசாத ஒரு மேடை பிரதான காட்ட முடியுமா விஷயமா உங்களால? இதா இருந்துச்சு. இல்ல எங்களுடைய சாதனைய பேசாத ஒரு மேடை உங்களால காட்ட முடியுமா? ம். எங்களுடைய பேச்சாளர்களோ, மாவட்ட செயலாளர்களோ, இல்ல முக்கிய தலைவர்களோ, இல்ல ம். முதலமைச்சரோ, இல்ல துணை முதல் யாராவது ஒருத்தர் எங்க ம். சாதனைய சொல்லாம ஒரு இடத்துல ஓடி கேட்டிருப்பாங்களா? ம். எல்லா இடத்துலயும் எங்க சாதனைகள நாங்க சொல்லியிருக்கோம். ம். அதே நேரத்துல இந்த நாட்டை யார் ஆளணும், யார் ஆளக்கூடாதுன்னு சேர்த்து சொல்லியிருக்குமே தவிர, ம். முழுசா சட்டமன்ற தேர்தலா இருந்தாலும், நாடாளுமன்ற தேர்தலா இருந்தாலும், ம். மக்கள் தளபதியோட ஆட்சிய பார்த்து ஓட்டு போடுறாங்க. ம். தளபதியோடைய நிர்வாக திறமைய பார்த்து ஓட்டு போடுறாங்க. ம். அத தயவு செஞ்சு அவங்க உணரணும். ம்.
ஆ, விஜய் அவர்கள் தொடர்ந்து திமுகவை விமர்சிச்சுட்டு இருக்காரு. இந்த பொதுக்குழுவுல பேசும்போது ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. எங்கள பார்த்து திமுக ஏன் பயப்படுது? அப்படி பயப்படலைன்னா, ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்கு கூட ஒரு ஒரு இடம் கூட குடுக்கறதில்ல. ஊருக்கு அதாவது சென்னைய தாண்டி நாங்க வேற ஊர தாண்டி போய் நாங்க இடம் பிடிக்க வேண்டியதா இருக்கு. ஒரு மகளிர் அமைப்பினர் ஒரு போராட விடுறதில்ல. திமுக அதாவது தாவேக்காவ பார்த்து திமுகவிற்கு பயம் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்ட வச்சிருக்காரு. ஏன் அவங்கள வந்து இந்த அளவுக்கு நெருக்கடிக்கு உள்ளாக்குறீங்க? இல்ல இந்த கேள்வி கேட்கும்போது உங்களுக்கு சிரிப்பு வரல? அதாவது அதாவது சிறுபான்மையினர் வாக்கு 75 வருஷ தாவேக்காவுக்கு கட்சி போயிரும். இல்ல ஒரு ம், நிமிஷம். 75 வருஷ கட்சி முதல்ல. ம், நாங்க பார்க்காத அரசியல் இந்திய அரசியல் தலைவர்களே கிடையாது இந்த 75 வருஷத்துல. ம். அது ஒன்றியமா இருக்கட்டும். தோற்காத ஒரு கட்சியும் நிமிஷம், கிடையாதுல்ல. ஒரு 78 வருஷ நிமிஷம். கட்சி. நானு சொல்லி முடிச்சிடுறேன், அப்புறம் கேளுங்க. ம், மாநிலத்திலே நாங்க பார்க்காத தலைவர்களே கிடையாது. ம், முதல்ல நெருக்கடி குடுக்குறாங்க அப்படின்னா, என்ன பொறுத்தவரைக்கும் நான் ஒரு ஒரு செய்தி தொடர்பாளரா இல்லாம, ஒரு அரசியல்வாதியா நான் பேசுறேங்க. ம், அரசியல்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ம், முதல் ஒரு விஷயம். ஒரு கூட்டம் போடணும்னா அதாவது தெருமுனை கூட்டம்னா என்ன? ம், பொதுக்கூட்டம்னா என்ன? ம், ஆர்ப்பாட்டம்னா என்ன? போராட்டம்னா என்ன? மாநாடுனா என்ன? நிர்வாகம்னா என்ன? அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கின்னு வரணும். 1. 2வது நெருக்கடி குடுக்குறாங்க, இடம் குடுக்கலன்ட்டு நீங்களே தான் சொல்றீங்க. ஒரு இடத்துல என்ன சொல்றீங்க? என்னது கேரியரின் உச்சத்தை விட்டுட்டு வந்துகிறேன் விட்டுட்டோம். நீங்க தான் சொல்றீங்க. பெரிய ஹீரோ அப்படின்னு நீங்க தான் சொல்றீங்க. நாங்க சொல்லல, நீங்க தான் சொல்றீங்க. நீங்க ஏத்துக்கல அதெல்லாம். நான்லாம் ஏத்துக்கல. ஆ, அவரு தான் ஒத்துக்கணும் அவர. ஆமா. அதாவது நீங்க சொல்றீங்க. அப்போ நீங்க சொல்லும்போது, மழை வெள்ளம் வருது. ம், பாதிக்கப்பட்டது அங்க இருக்கிறாங்க. ம், பரிசு பாதிக்கப்பட்ட நிவாரண பொருள் எடுத்துன்னு போய் அங்க குடுக்க வேண்டியது. ம். ஒரு ஆள் போய் 100 பேர பாப்பாரா? 100 பேர் வந்து ஒரு ஆள சரி. பாப்பாரா? இல்ல. இல்ல ஒரு நிமிஷம். ஆ, அந்த இடத்துல நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க சொன்னது. ம். நடிகரா இருக்கிறேன். கூட்டம் வந்துரும். அப்புறம் சமாளிக்க முடியாது. மழை வெள்ளத்திலேயே நடிகரா இருந்து போய் ஒரு இல்ல நிமிஷம். சார். கூட்டத்த இல்ல சமாளிக்க கொரோனா முடியாதுன்னா டைம்லயும் சரி, இல்ல, மழை இல்ல வெள்ளத்திலயும் சரி, ஒரு ஒரு நிமிஷம். பொருள் நிவாரணம் இல்ல குடுக்க ஒரு நிமிஷம். வராங்கன்னா, ஒரு நிமிஷம். கூட்டம் வந்து அது இல்ல நான் சொல்லிர்றேன். தெரியும் உங்கள உங்களுக்கே. கேள்வி எனக்கு அப்புறம் புரியுது. இன்னும் ஒரு நடிகர் வராருன்னா, இன்னும் கூட்டம் வந்து எப்படி கூட்டம் ரியாக்ட் வரும். பண்ணுவாங்கன்னு அப்படி நீங்க தெரியும். அதத்தான் நானும் சொல்றேன். ஆ, நீங்க தான் சொன்னீங்க. ம், அப்படின்னா, ம், நீங்க பாட்டுன்னு சென்னையோட சென்டர்ல ஒரு கூட்டத்த போடுற. ம், அப்புறம் கும்பல் அதிகமாயி போச்சு. எனக்கு பாதுகாப்பு குடுக்கல. ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா யார கேள்வி கேட்பீங்க? ம். பாதுகாப்பு குடுக்க வேண்டியது உங்க இல்ல கடமை யார தானே! கேள்வி கேட்பீங்கன்னு தான் நான் கேட்கிறேன். அந்த ஆளுங்கட்சியோட கடமை இப்ப தானே! அதுதான் சொல்றேன். ஆ, அந்த கேள்விக்கு ம், எவ்வளவு பேர் வருவாங்க? என்ன கண்டிஷன் கேட்டா உங்களுக்கு கஷ்டமாயிடுதா? ம். எல்லாருமே இது அதுக்கு போல தான் சொன்னேன். கேக்குறீங்களா? அதுக்கு தான் சொன்னேன். ஆ, அரசியல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ம், தெருமுனை கூட்டம்னா என்ன? பொதுக்கூட்டம்னா என்ன? ஆர்ப்பாட்டம்னா என்ன? மாநாடுனா என்ன? தெரிஞ்சுன்னு வாப்பான்னு சொல்றதுக்கு காரணம் அதான். ம், தெரியாம திடீர்னு கேரவனுக்குள்ள இருந்து இறங்கி வந்தா இதான் நடக்கும். ம். கேள்வி கேட்கும்போது உங்களுக்கு புதுசா தெரியும். இந்த யாராவது ஒரு 4 பேராவது அரசியல்வாதிய கூட வச்சுக்கணும். 4 பேரு எல்லாம் விசில் அடிச்சாங்க குஞ்சுகள் தான். இதுங்கள வச்சு நீங்க கட்சி நடத்தணும்னு நினைச்சா அதுக்கு நாங்க பொறுப்பா முடியாது. 2026 தேர்தல்ல திமுகவிற்கும் தாவேகாவிற்கும் தான் போட்டி. நீங்க வேற கம்முனு இருங்க. டெபாசிட் வாங்குறாரா பாருங்க அவரு. நிக்கிற தொகுதியில. திமுக தாவேக்காக்கு போட்டி. இல்ல ஒரு ஆளும் கட்சி 4 வருடம் இருக்கு. மக்களுக்கு வந்து வாக்குறுதிகள் வந்து சிலவற்றை நிறைவேற்றல, பலவற்றை நிறைவேற்றல. சிலவரை சொல்லாதத கூட பண்ணியிருக்காங்க அப்படின்னு மேடம் பிளஸும் இருக்கு, மைனஸும் இருக்கு. இவரை விட 4 இல்ல வருஷம் இல்ல ஆட்சியோட பிளஸும் இருக்கு, இல்ல மைனஸும் இருக்கு. இவரை ஒரு விட கட்சி புதுசா வராரு இவரை விட ஹீரோ அப்படிங்கும்போது கேளுங்க ம், இவரை விட மிகப்பெரிய நடிகர்லாம் டெபாசிட் காணாம போன மக்களு கொடுத்தவங்க ம், இவங்க. நீங்க சாதாரணமா நினைச்சுக்காதீங்க தமிழ்நாட்டு மக்கள. ம், உங்க சினிமா பார்க்க வராங்க. அவங்களுக்கு வந்து வசூல் வருதுன்றதுக்காக வந்தீங்கன்னு வச்சீங்க. ம், நான் சில பேரை தவிர்க்கணும்னு ஆசைப்படுறேன். ம், இருந்தாலும் ஒரு மறைந்த நடிகரை மட்டுமே சொல்றேன். சிவாஜியோட நீங்க பெரிய நடிகரா? ம். எவ்வளவு ஓட்டு வாங்கினாரு? ஏன் சிவாஜிக்கு இல்ல அப்புறம் இல்ல வந்து எவ்வளவு ஓட்டு வாங்கினாரு? விஜயகாந்த் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவரா அமர்ந்தாரு. அஹ், ஏன் அந்த அளவுக்கு நீங்க வரல இன்னொரு அவர் இல்ல பயணிக்கலையா? நான் என்ன கேக்குறேன், நீங்க இன்னொரு கேப்டன் விஜயகாந்த் ஆயிட முடியுமா? ம். செயல்பாடுகளை பொறுத்து அவர் தானே சார் மாறும். அதாவது நான் 234 திரும்ப சொல்றேன். தொகுதிக்கு சுற்றுப்பயணம் போறேன் அப்படின்னு வாகனம்லாம் இது பண்ணிருக்காங்க. அறிவிக்க போறாங்க தேதிய. பூத் ஏஜென்ட் மாநாடு நீங்க போட்டிருக்கீங்களா? மாநாடு போட போறாங்களா? ரொம்ப ஈஸியா வந்து ஒரு இப்பதான் கட்சிய வந்து இப்பதான் பிஎல்ஏக்கு வந்திருக்கீங்க. அப்புறம் BL2 வரணும், BLC வரணும், அப்புறம் வட்டம் வரணும், கிளை வரணும், வட்டம் வரணும், பகுதி வரணும், ஒன்றியம் வரணும், நகரம் வரணும், மாவட்டம் வரணும், நாடாளுமன்ற தொகுதி வரணும், அதுக்கப்புறம் தமிழ்நாடு வரணும் மேடம். சரி பாருங்க உங்களுக்கு வேறதே தாவேகா பத்தல. ஓகே. இவ்வளவு இருக்குது அரசியல்ல. இப்பதான் பிஎல்ஏக்கே வந்திருக்கீங்க. சரி. நாங்க தமிழக ஒண்ணும் வெற்றி பிரச்சனை இல்ல. கழகத்த நீங்க ஒரு எதிர்க்கட்சியாவே மதிக்கல திமுக. பாருங்க, கட்சியாவே மதிக்கல. அப்புறம் எதிர்க்கட்சியா மதிக்கிறேன்னா சரி உங்களுக்கு நீங்க வேற. எதிர்க்கட்சி யார்?
மக்களா தேர்ந்தப்பட்டவங்க யாரு? அதிமுக தானே. ம். சரி, அதிமுக தான் அம்மா அதிமுகவுடைய செயல்பாடுகள் இப்போதைக்கு பல ஆதங்கங்கள் வெளிய வருது. தனித்தனியான சந்திப்புகள் நடக்குது. அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி பார்க்குறீங்க? உட்கட்சிய பத்தி நாங்க பேச விரும்பல 1. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க முதல்ல இருந்து சொல்ற ஒரு விஷயம். அதிமுக தயவு செஞ்சு எதிர்க்கட்சியா செயல்படுங்க. அததான் நாங்க சொல்றோம். முதல்ல இருந்து. ம். காரம் மாறி ஏறும்போது கூட சொன்னோம். தயவு செஞ்சு நீங்க இன்னைக்கு கமலாலய கூட போகாதீங்கன்னு எச்சரிச்சோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு, தெம்பு இருந்தா, திராணி இருந்தா முதலமைச்சர் என்ன சட்டமன்றத்துல பேச அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கருப்பு சட்டையெல்லாம் அணிஞ்சுட்டு வந்து எதிர்ப்பு பதிவு பண்ணியிருக்காங்க. எதிர்க்கட்சியா செயல்படலைன்னு இல்ல சொல்லி. நீங்க தயவு செஞ்சு தளபதி முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் நீங்க ஒரு விஷயத்த பாருங்களேன். சட்டமன்றத்துல யாருக்குமே தெரியும். உள்ள இருக்கிற எல்லா எம்எல்ஏங்க தெரியும். அதிகப்படியான முக்கியத்துவம் வந்து எதிர்க்கட்சி குடுக்குறாங்க. ம். பிரச்சனைகள் வரும்போது கூட தயவு செஞ்சு உள்ள வந்து பேசுங்கன்னு நாங்க கூப்பிட்டோம். உள்ள வாங்க. விவாதம் பண்ணுவோம். சமூக பிரச்சனை நெறைய இருக்கு. ம். பேசுவோம். ஆலோசனைகள் சொல்லுவோம். சொன்னது தளபதி. என்கிட்ட வீடியோ எவிடன்ஸ் இருக்கு. ம். வெளியில கோச்சுக்கிட்டு இந்த கோச்சின்னு போற மாரி போனது நாங்க இல்ல, நீங்க. நாங்க உங்கள எங்கேயும் போக சொல்லவே இல்ல. முதல் ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். விவாதம் பண்ணவே நீங்க எந்த இடத்துலயுமே தயாரா இல்ல. உங்க உட்கட்சியில இருக்கிற பிரச்சனைகள மறைக்கிறதுக்கு நீங்க இந்த மாரி வேஷம் போடுறீங்களே தவிர, ம். வேற என்ன உருப்படியா பேசிட்டீங்க? சொல்லுங்க. ஏதாவது ஒரு விஷயத்த. ம். இப்போ சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் சட்டங்கள் வரும்போது, அன்னைக்கு எதிர்க்கட்சியா இருந்த திமுக அத கண்டிச்சு போராட்டம், ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணாங்க. இப்போ நீங்க எதிர்க்கட்சி. உங்களுக்கும் பிஜேபிக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. நீங்க சிறுபான்மையோட காவலர்ன்னு இப்ப சொல்றீங்க. உங்களால தான் சிஏஏ சட்டம், என்ஆர்சி, என்பிஆர் சட்டங்கள் வந்தது. உங்களால தான் முத்தலாக் சட்டம் வந்தது. உங்களால தான் ஆர்டிகல் 370 திரும்ப பெற்றப்பட்டது. உங்களால தான் டெல்லி மாநில வரிப்பு சட்டம் வந்தது. உங்களால தான் வேளாண் சட்டம் வந்தது. உங்களால தான் அக்னிபாத் திட்டம் வந்தது. எல்லாம் உங்களால தான் வந்தது. இப்ப என்ன சொல்றீங்க? எனக்கு பிஜேபி சம்மந்தம் இல்லன்னு சொல்றீங்கல்ல. சட்டமன்றத்திலேயே தளபதி கண்டிச்சு குரல் கொடுத்தார். நீங்க சட்டமன்றத்துல வேணாம். வெளியே போயாவது மோடியை எதிர்த்து பேசுங்க. ஏன் பேச மாட்டீங்க? வக்ஃப் போர்டு பில்லுக்கு நாங்க உங்களை போராட்டம் பண்ண வேணாம்னு சொன்னோம். பண்ணுங்கன்னு சொல்றோம். எங்க நிலைமைய பாத்தீங்களா? எதிர்க்கட்சியே நீ வேலை செய்ப்பான்னு சொல்ற இடத்துக்கு நாங்க வந்து நின்னுருக்கோம். இதுல இவங்க எங்களை ஜெயிக்க போறாங்கன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு? சொல்லுங்க. சமீபத்துல சி ஓட்டர் சர்வேன்னு ஒரு சர்வே வெளியாயிருந்துச்சு. ம். அதுல அடுத்த முதல்வர் யாருன்னு கேட்ட இடத்துல, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் அடுத்த முதல்வர் அப்படின்னு 27% வந்துருந்துச்சு. அடுத்த இடத்துல விஜய் அவர்கள் இருந்தாரு. அதிமுக 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருந்தது. ஆனா உங்களோட வோட் பெர்சன்டேஜும் அந்த இடத்துல குறைஞ்சிருக்கு. எப்படி? 27% குடுத்திருந்தாங்க அந்த சி இல்ல. ஓட்டர் சர்வேல. இப்போ 2 விஷயம் புரிஞ்சுக்கணும். நீங்க சொல்ற மாரி 27, 17 இதெல்லாம் கணக்கு போட்டீங்கன்னா, மொத்தமா எவ்வளவு வருது? மீதி 37% அப்ப யாரு? சொல்லுங்களேன். அப்போ ஒரு சர்வே எடுக்கும்போது, மொத்தம் எத்தன போட்டியாளர்ன்னு நம்ம பார்க்கணும். ம். அந்த போட்டியாளரோட எத்தன சதவீதத்துல நம்ம முன்னாடி இருக்கோம்னு பார்க்கணும். நீங்க அந்த 100ல 27 பார்க்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் பேரு 2வது பேருக்கு மார்ஜின் எவ்வளோ? 2லேருந்து 3க்கு மார்ஜின் எவ்வளோ? மொத்தம் எத்தனை பேர்? 10 போட்டியாளரா? 7 ம். போட்டியாளரா? 5 போட்டியாளரா? நீங்க வெளியில சொன்னது 4 சொன்னீங்க. ம். அப்ப மீதி 37% எங்க? யாருக்கு குடுத்தீங்க அந்த 37%? கேள்வி இருக்கா இல்லையா? அப்ப இது வந்து ஒரு ஜோடிக்கப்பட்ட ஒரு விஷயம். அத நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. நன்றி சார். நன்றி. உங்களோட நேரத்தை எங்களோட பகிர்ந்தமைக்கு. மிக்க நன்றி. நன்றி. இன்றைய நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தோம். மீண்டும் இன்னொரு விருந்தினரோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.